அவள எனக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க. கல்யாணம் பண்ண போறியா? அப்பல எதுக்குடா கல்யாணம் பண்ற? ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்காதே. சந்தோஷமா தான்டா இருக்கேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்கு. அதை வேணா அவன் சொல்லியிருக்கானா? டார்க் சைடா? அப்படின்னா அப்படி கேளு. கல்யாணம் பண்ணிடுவேன், கொஞ்ச நாள் சூப்பராக போகும், சந்தோஷமா இருக்கேன். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் சரியான சண்டையாக இருக்குது. சண்டையை சமாளிக்கிறதுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. உன் அம்மா சைடு நிற்கிறதா உன் பொண்டாட்டி சைடு நிற்கிறான்னு தெரியாமல் இருக்கு. இந்த சண்டையெல்லாம் சமாளித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடும். உனக்கும் உன் பொண்டாட்டி சண்டை வந்து உன் பொண்டாட்டி கொச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அங்கே போனால் மாமியார் சும்மா இருப்பாளா? ஃபுல்லாக உன்சேலாக ஏற்றி அணுகுண்டு மாதிரி பாய்சலாம் ரெடி பண்ணி உன் பொண்டாட்டி அனுப்பிச்சி விட்ருவா திருப்பி உன் வீட்டுக்கு. வந்து இங்கே விழுந்தோன்னா டமார்னு வெட்டிக்கு வெடிச்சதெல்லாம் அந்தான்னு சேர்த்து ஓகேடா லைஃப் ஓகேடா இதாண்டா சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் இனிமேல் வாழ்வுண்டான்ற மைண்ட் செட்டுக்கு வருவேன். வந்ததுக்கப்புறம் பையன் பெருசாகிடுவான். அவனை ஸ்கூலில் சேர்க்கலன்னு சொல்லிடுவாங்க. அவனை 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை நீ வந்து ரத்த சுட்டு படிக்க வைப்ப. அந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் நடக்கும். அடுத்து காலேஜ்ன்றுவாங்க. காலேஜுக்கு நீ சேர்த்து வச்ச பணத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நல்ல காலேஜ் சேர்க்கணும் தமிழ்நாட்டிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காலேஜாக சேர்த்து படிக்க வச்சுருவேன். உன் மைனும் படித்து வேலைக்கும் போயிடுவான். வேலைக்கு போன பிறகு நீ என்ன சொல்லுவா? சேத்த மையன் நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கான், சரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்லி பொண்ணு பார்க்க இப்போ அப்பன்னு பார்த்து உன் மையன் ஒருத்தையை கூட்டி வந்து அப்பா நான் இவ்வளோதான் லவ் பண்ணுறேன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிடுவான். நீ பையனோட சந்தோஷம் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை நீ கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். வந்த மருமகன் என்ன பண்ணுவா? 1/4 கிலோ மிச்சரை ஒரு எடுத்து உன் மயன் வாயில் போட்டுட்டு உனக்கும் பொண்டாட்டிக்கு சங்க சேர்த்து ஒரு மிதியை விட்டுட்டு வெளியே பற்றி விட்டுருவா. இப்போ சொல்லு, உனக்கு கல்யாணம் வேணுமா? நீ கல்யாணம் பண்ணணுமா? அந்த கல்யாண லைஃப்பில் போய் சாவணுமா? இல்லை மாப்பிள்ள பண்ண மாட்டேன்.